சட்ட தகவல்கள். வாழ்விலும் நம்மை வாழ வைக்கும் தொழிலிலும் ஒரு மனிதனுடைய மகிழ்விற்கு மிக முக்கியமானது நம்பிக்கைதான். அதிலும் முக்கியமானது பெரும் கனவு கண்டு தொடர்ந்து முயற்சி செய்து அயராது உழைத்து சேர்க்கும் செல்வத்தினை நாகரீக உலகில் கவனமாக கையாண்டு நம்பிக்கை மோசம் செய்பவர்களிடமிருந்து செல்வத்தினை பாதுகாத்து வாழ்வில் முன்னேறுவது மிகப்பெரிய சவாலாகும். இத்தகைய சவால் மிக்க சூழ்நிலையில் பெரும் கனவுடன் பயணிக்கும் உழைப்பாளிகளின் உழைப்பை பாதுகாக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் பரிவர்த்தனைகளில் உள்ள சிக்கல்களை கையாளவும் கொண்டுவரப்பட்டுள்ள சட்டம்தான் மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881. இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் காசோலை குறித்தும் இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் பார்ப்போம். இப்போது ஒரு கேள்வி. ஒருவர் உங்களிடம் அடுத்த மாதம் பணம் தருகிறேன் என்று கூறி ஒரு காசோலை கொடுத்தார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் நம்பிக்கையுடன் அந்த காசோலையை வங்கியில் செலுத்துகிறீர்கள். ஆனால் வங்கியிலிருந்து பதில் வருகிறது, ஃபண்ட்ஸ் இன்சஃபிஷியன்ட் அல்லது பேமெண்ட் ஸ்டாப்ட் பை டிராயர், எக்ஸீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆர் பேமெண்ட் ஸ்டாப்ட் பை டிராயர் அல்லது வேறு சட்டப்பூர்வமான காரணத்தால் காசோலை மதிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் சட்டப்பிரிவு 138 வழிகாட்டுகிறது. சட்டப்பிரிவு 138 எப்போது பொருந்தும்? ஒவ்வொரு காசோலை திரும்புவதும் குற்றமில்லை. சட்டம் சில முக்கிய நிபந்தனைகளை பார்க்கிறது. முதலாவதாக, காசோலை சட்டப்படி செலுத்த வேண்டிய கடன் அல்லது பொறுப்பிற்காக வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த காசோலை சட்டப்படி வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, வங்கி அதை மதிக்காமல் திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். நான்காவதாக, சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பி அதற்கு பிறகும் பணம் செலுத்தப்படாமல் இருந்தால் குற்றவியல் நடவடிக்கை தொடங்க முடியும். இந்த அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேறும் போதுதான் சட்டப்பிரிவு 138 முழுமையாக செயல்படும். ஒரு தவறான எண்ணம். பலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? காசோலை திரும்பி வந்துவிட்டால் உடனே கைது செய்து விடுவார்கள் என்றுதான். இது தவறான புரிதல். சட்டம் முதலில் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது, பணம் செலுத்துவதற்கான வாய்ப்பு. அதற்கு பிறகே நீதிமன்ற நடைமுறைகள் தொடங்கும். அதனால் சட்டம் பழிவாங்குவதற்காக அல்ல, பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது. சட்டப்பிரிவு 138 கீழ் ஒருவர் குற்றம் சாட்டப்படுவதற்கு தேவையான செயல்கள் யாதெனில், காசோலையை வழங்குபவரால் அது முதலில் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அது ஒரு கடனை தீர்ப்பதற்காக மற்றொரு தரப்பினருக்கு பணம் செலுத்துவதற்கானதாக இருக்க வேண்டும். காசோலையை பணம் செலுத்த வேண்டிய வங்கியிடம் ஒப்படைக்க வேண்டும். அதில் போதுமான நிதி இல்லாவிட்டாலோ அல்லது வங்கியுடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த கணக்கிலிருந்து செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையை விட தொகை அதிகமாக இருந்தாலோ வங்கி அந்த காசோலையை பணம் செலுத்தப்படாததாக திரும்பி அனுப்பிவிடும். காசோலை வழங்கப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் அல்லது அதன் செல்லுபடியாகும் காலத்திற்குள் இவற்றில் எது முதலில் வருகிறதோ அதற்குள் வங்கியில் வந்து சேர வேண்டும். வங்கியால் காசோலை நிராகரிக்கப்பட்டால் வங்கி உடனடியாக பெறுநருக்கு காசோலை திருப்பி அனுப்பப்பட்டதற்கான குறிப்பை வழங்குகிறது. அதனைத் தொடர்ந்து பணம் பெறுபவராகவும் காசோலை வைத்திருப்பவரும் அந்த குறிப்பாணையை பெற்ற 30 நாட்களுக்குள் பணம் செலுத்தப்படாத காசோலையை திருப்பி தருமாறு கோரி காசோலையை வழங்கியவருக்கு ஒரு கோரிக்கை அறிவிப்பை அனுப்ப வேண்டும். பணம் செலுத்துபவர் இந்த அறிவிப்பை பெற்ற 15 தினங்களுக்குள் பணத்தினை செலுத்த வேண்டும். அந்த காலக்கெடுவுக்குள் பணம் செலுத்தப்படாவிட்டால் 15 நாள் காலம் முடிவடைந்த 30 நாட்களுக்குள் பணம் பெறுபவர் வழக்கினை தொடரலாம். பலர் என்ன சொல்வார்கள்? நான் வெறும் கையொப்பம் மட்டும்தான் போட்டேன், மீதியை வேறு ஒருவர் எழுதியுள்ளார். இப்படி சொன்னால் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தெளிவான பதில் அளித்துள்ளது. பீர் சிங் விசஸ் முகேஷ்குமார் 2019 என்ற வழக்கு பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. கையொப்பம் விட்டவர் காசோலையை தாமாகவே வழங்கியிருந்தால் அதில் உள்ள மற்ற விவரங்கள் பின்னர் நிரப்பப்பட்டுள்ளன என்பதற்காக மட்டும் சட்டப்பிரிவு 138 தானாகவே செல்லாது என்று சொல்ல முடியாது. ஆனால் இதுவே ஒவ்வொரு வழக்கிலும் ஒரே மாதிரியான முடிவு என்பதல்ல. வழக்கின் உண்மை சூழ்நிலை, ஆதாரங்கள், இரு தரப்பினரின் விளக்கங்கள் ஆகியவற்றை நீதிமன்றம் ஆராயும். அதனால் வெற்று கையொப்பமிட்ட காசோலையை கொடுக்க வேண்டாம் என்பது ஒரு நல்ல நடைமுறை. பொதுவாக மக்கள் செய்யும் தவறுகள், அவர் என் உறவினர், நண்பர், 10 வருட பழக்கம் என்று நம்பிக்கையின் பெயரில் வெற்று காசோலையில் கையொப்பம் விட்டு கொடுக்கிறார்கள். பின்னர் பிரச்சனை வந்த பிறகு
நான் இவ்வளவு தொகைக்கு காசோலையை கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இது போன்ற சிக்கல்களை தவிர்க்க காசோலையில் தேதி, தொகை, பெறுநரின் பெயர் போன்ற விவரங்களை சரியாக நிரப்பிய பிறகே வழங்குவது பாதுகாப்பான நடைமுறையாகும். முந்தைய பகுதியில் காசோலை திரும்புதல் தொடர்பான சட்டப்பிரிவு 138 பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த பகுதியில் பொதுமக்களும் தொழில் நிறுவனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான சட்டப்பிரிவுகளை பற்றி பேசலாம். ஒரு நிறுவனம் காசோலை வழங்கினால், ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஏபிசி ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் பொருட்கள் வாங்கி அதற்கான தொகையை செலுத்த ஒரு காசோலையை வழங்குகிறது. அந்த காசோலை திரும்பி வந்தால் வழக்கு யார் மீது தொடரப்படும்? நிறுவனத்தின் மீதா, இயக்குனர் மீதா, மேலாளர் மீதா? இந்த கேள்விக்கான பதிலை சட்டப்பிரிவு 141 வழங்குகிறது. இந்த பிரிவின்படி ஒவ்வொரு இயக்குனரும் தானாகவே குற்றவாளி ஆகிவிட மாட்டார். அந்த நிறுவனத்தின் அன்றாட நிர்வாகத்திற்கும் அந்த செயலில் பொறுப்பாகவும் இருந்தவர்கள் மீது வழக்கின் உண்மை நிலையை பொறுத்து நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது நிறுவனத்தில் டைரக்டர் என்ற பதவி மட்டும் இருந்தால் போதாது, அந்த நபரின் பொறுப்பும் பங்கும் நீதிமன்றத்தில் ஆராயப்படும். சுருக்கமான விசாரணை சட்டப்பிரிவு 143. பலர் கேட்பார்கள், இந்த மாதிரி வழக்குகள் பல ஆண்டுகள் நீடிக்குமா? இதற்காகவே சட்டப்பிரிவு 143 முடிந்தவரை சம்மரி ட்ரையல் என்ற விரைவான விசாரணை முறையை பயன்படுத்த வழிவகை செய்துள்ளது. இதன் நோக்கம் நீண்ட கால தாமதத்தை குறைத்து விரிவான நீதி வழங்குவதாகும். சாட்சியம் சட்டப்பிரிவு 145. பொதுவாக குற்றவியல் வழக்குகளில் சாட்சிகள் நேரில் நீதிமன்றத்திற்கு வந்து வாக்குமூலம் அளிப்பார்கள், விரிவான வாக்குமூலத்தையும் அளிப்பார்கள். ஆனால் மாற்றுமுறை ஆவணம் சட்டம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் சட்டப்பிரிவு 145 ஒரு சிறப்பு நடைமுறையை வழங்குகிறது. சில சூழ்நிலைகளில் அஃபிடவிட் உறுதிமொழி ஆவணம் மூலமாகவும் சாட்சியத்தை பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது. இதனால் வழக்கு நடைமுறை எளிதாகவும் விரைவாகவும் நடைபெற உதவுகிறது. சமரசம் சட்டப்பிரிவு 147. இப்போது ஒரு நல்ல செய்தி. பலர் நினைப்பது வழக்குகள் தொடங்கிவிட்டால் இனி சமரசம் முடியாது. அது சரியல்ல. சட்டப்பிரிவு 147 கீழ் இந்த வகை வழக்குகள் சட்டப்படி காம்பவுண்டிங் செய்யலாம். அதாவது இரு தரப்பினரும் விருப்பத்துடன் சமரசம் செய்து நீதிமன்றத்தின் முன் அதனை பதிவு செய்து வழக்கினை முடித்துக் கொள்ள முடியும். சட்டத்தின் நோக்கம் தண்டனை மட்டுமல்ல, உரிய சூழ்நிலையில் பிரச்சனை தீர்ப்பதுமே ஆகும். 2015ஆம் ஆண்டு சட்ட திருத்தம் ஏன் முக்கியமாக கருதப்படுகிறது? ஒரு காலத்தில் காசோலை திரும்புதல் வழக்குகளில் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்பது குறித்து பல குழப்பங்கள் இருந்தன. இது தொடர்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் ஒரு முக்கிய தீர்ப்பு வெளிவந்தது. பிரிட்ஜ்ஸ்டோன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் vs இந்திரபால் சிங் 2016. 2015ஆம் ஆண்டு திருத்தத்திற்கு பிறகு இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த திருத்தத்தின் விளைவுகளை விளக்கியது. இன்றைய நிலையில் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதிமன்ற அதிகார வரம்பின் அடிப்படையில் வழக்கு தொடர வேண்டும் என்பதே நடைமுறையாக உள்ளது. இதனால் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருந்த பல நடைமுறை சிக்கல்கள் குறைந்தன. ஏபிஎஸ் ஃபாரெக்ஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் vs சக்தி இன்டர்நேஷனல் ஃபேஷன் லிங்கர்ஸ் 2020 12 SCC 724. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது யாதெனில், கையொப்பம் ஏற்கப்பட்ட பிறகு சட்ட முன்ஊகம் செயல்படும். அதை மறுக்க விரும்புபவர் நம்ப தகுந்த ஆவணங்களை முன்வைக்க வேண்டும். வெறும் மறுப்பு மட்டும் போதுமானதல்ல. பாசலிங்கப்பா விசஸ் முடிபாசப்பா 2019 5 SCC 418. இந்த தீர்ப்பில் சட்ட முன்ஊகத்தை எதிர்த்தரப்பு எவ்வாறு மறுக்க முடியும் என்பதை உச்சநீதிமன்றம் விளக்கியது. குற்றம் சாட்டப்பட்டவர் தனது பாதுகாப்பை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரது விளக்கம் சாத்தியமானதாகவும் ஆதாரங்களால் நம்பத்தகுந்ததாகவும் இருந்தால் சட்ட முன்ஊகத்தை மறுக்க முடியும். தஷ்ரத்பாய் திரிகம்பாய் பட்டேல் vs ஹிதேஷ் மகேந்திரபாய் பட்டேல் 2022 SCC ஆன்லைன் SC 1376. இந்த வழக்கில் காசோலை சமர்ப்பிக்கப்படும் நேரத்தில் சட்டப்படி வசூலிக்கக்கூடிய கடன் அல்லது பொறுப்பு உண்மையில் இருந்ததா என்பது சட்டப்பிரிவு 138 வழக்குகளில் முக்கியமான கேள்வி என்பதை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது. 2018ஆம் ஆண்டு சட்ட திருத்தம். பின்னர் 2018ஆம் ஆண்டு மேலும் சில முக்கியமான திருத்தங்கள் செய்யப்பட்டன.
இந்த திருத்தங்களின் நோக்கங்கள் என்ன? நீண்ட காலமாக வழக்கு நடைபெறும் காலத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கமாகும். சில சூழ்நிலைகளில் நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் இடைக்கால இழப்பீடு இன்டரிம் காம்பன்சேஷன் வழங்க உத்தரவிடலாம். அதே போல மேல்முறையீட்டு நிலையில் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொகை வைப்பு டெபாசிட் தொடர்பான உத்தரவுகளும் வழங்கப்படலாம். இந்த திருத்தங்கள் வழக்கின் இறுதி முடிவை முன்கூட்டியே தீர்மானிப்பதற்காக அல்ல, நடைமுறையை சமநிலைப்படுத்துவதற்காகும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டவையாகும். தொழில் செய்பவர்கள் கவனிக்க வேண்டியவை: நீங்கள் ஒரு சிறிய கடை நடத்துபவராக இருந்தாலும், ஒரு தொழிலதிபராக இருந்தாலும், அல்லது ஒரு நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தாலும் சில பழக்கங்கள் உங்களை சட்ட பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். காசோலை வழங்குவதற்கு முன் கணக்கில் போதுமான இருப்பு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, வெற்று காசோலைகளில் கையொப்பமிட்டு வழங்க வேண்டாம். மூன்றாவதாக, காசோலை வழங்கிய காரணம் தொடர்பான ஆவணங்கள், ரசீதுகள், ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்திருங்கள். நான்காவதாக, வணிக பரிவர்த்தனைகளில் எழுத்துப்பூர்வமான பதிவுகளை வைத்திருப்பது நல்ல நடைமுறையாகும். ஆகவே மாற்றுமுறை ஆவணங்கள் சட்டம் என்பது தண்டனை வழங்கும் சட்டம் அல்ல, அது வணிகத்தில் நம்பிக்கைத்தன்மையை பாதுகாக்கும் சட்டமாகும். ஒரு காசோலை என்பது ஒரு காகிதம் அல்ல, அது ஒரு சட்டப்பூர்வமான வாக்குறுதி. சட்டத்தை அறிந்திருப்பது நீதிமன்றத்திற்கு செல்வதை விட சிறந்த பாதுகாப்பாகும். சட்டம் தெரிந்த குடிமகன் ஏமாற மாட்டார், சட்டத்தை மதிக்கும் குடிமகன் பிறரை ஏமாற்றவும் மாட்டார். நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 6104 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகங்களில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 1510 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு பயனுள்ள சட்ட தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.